திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மனித குலத்தோட தலைகளுக்கு மேலே ஒரு டைம் பம் அங்கே இங்கே மூவ் ஆகிட்டு இருக்குல்ல, எப்போ போர் வெடிக்கும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட விஷயத்தை பற்றி தான் தெளிவாக பேச போகிறோம் மக்களே. ஆல்ரெடி இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே கரண்ட் அப்டேட்டுக்கு போயிடுவோம். இவர் யார் தெரியுதுல? உலகம் முழுக்க பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க, பாலஸ்டைன்னு சொல்லிட்டு. ஒரு 2 நிலப்பரப்பு மட்டும் தான் மிஞ்சி இருக்குது. அது 2 இல்லைனா பாலஸ்தீன்ற பேரை நம்ம வாயிலேருந்து வராது. அப்பேற்பட்ட அந்த நிலப்பரப்புகளுக்கான அத்தாரிட்டி பிரசிடென்ட் தான் இவருங்க. பேர் மஹ்மூத் அப்பாஸ். இவர் சமீபத்தில் துருக்கிக்கு போயிருக்காரு. துருக்கியோட அதிபர் எர்டோகன் இருக்கார்ல, அவரோட அழைப்பின் பேரில் இவர் கிளம்பி போயிருக்காரு. நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க 2 பேரும். அதுக்கு பிற்பாடு துருக்கி நாடாளுமன்றம் இருக்குல்ல, அங்கே இவர் அழைச்சிட்டு போயிட்டு இவர் ஒரே நிறுத்த வச்சாருங்க. இது என்ன ப்ரோ பெரிய விஷயம் அழுத்தி பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு யூஎஸ் காங்கிரஸில் போய் ஒரே நிறுத்தினார். கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அது எப்படி இந்த காசா விவகாரத்தில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். நீ மட்டும் தான் பண்ணுவியா, நானும் ஒரே நிகழ்த்த வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு எர்டோகன் இவரை கூப்பிட்டு தான் அவரோட நாட்டு பார்லிமெண்ட்டில் ஒரே நிகழ்த்த வச்சிருக்காரு. செமையாக பேசியிருக்காருங்க. எந்த அளவுக்கு உணர்வுகளை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு தூண்டியே பேசியிருக்காரு. இதெல்லாம் கடந்து நம்ம எர்டோகன் இவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் அந்த வார்த்தைலாம் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். யாரை குத்தி காட்டுறாரு தெரியுதா? அமெரிக்காவை. நாளை பின்ன அமெரிக்காவுக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் இஸ்ரேலை அவங்க கட்டி விட்டுருவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன், சித்தாந்த மார்க்க ரீதியாக நான் அவங்க கூட எப்போவுமே நிற்பேன்னு எர்டோகன் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. தொடர்ந்து எர்டோகன் என்ன சொன்னார்னா, அப்பாஸ் எதுக்குமே கவலைப்படவே வேண்டாம், பாலஸ்தீனர்களை காக்கிறது தான் நம்மளோட கடமை, அதுக்கப்புறம் தான் மற்ற கடமைகள் எல்லாமே. இஸ்ரேலுக்கான அழுத்தம் இருக்குல்ல, அது இனிமேல் அதிகமாகும், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா உலக நாடுகள் இருக்குல்ல, துருக்கியோட நட்புறவு பெற்ற உலக நாடுகள், அவங்கக்கிட்ட நான் பேசுவேன், நானே டைரெக்டாக பேசுவேன். அவங்க எல்லாரையும் பாலஸ்தீனுக்கு ஆதரவாளர்களாக திருப்புவேன், இஸ்ரேல் மேலே அழுத்தத்தை கொடுக்க செய்வேன். எனக்கு இருக்கிற அடுத்த பெரிய டாஸ்க் இதுதான். இதை மட்டும் நான் செஞ்சு இஸ்ரேலோட ப்ரெஷர்ஸ் அதிகமாகிட்டேன்னா கண்டிப்பாக பாலஸ்தீனர்கள் சுதந்திரமான பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு இவர் உறுதியளிச்சிருக்காரு. காசா படுகொலை இருக்குல்ல, இதில் உலக நாடுகள் பல நாடுகள் இன்னும் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. இது மனித குலத்துக்கே பேராபத்துன்னு அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டுது. எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற விஷயம் நமக்கு என்னன்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் நாளைக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும். இஸ்லாமிய நாடுகள் இருக்குல்ல, அட்லீஸ்ட் இவங்களாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து தீர்வை காணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் பல இஸ்லாமிய நாடுகளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஈரான், சவுதி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் அவங்களுக்குள்ளே பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டு தான் இருக்குது. இதுமாதிரி பல நாடுகள் இருக்குங்க இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல். ஸோ எல்லாரும் ஒன்றிணைஞ்சால் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தீர்வு வன்முறையால் கிடைச்ச தீர்வாக இருக்கக்கூடாது. நம்ம மார்க்கம் போதிக்கிறது அமைதியை மட்டும்தான், எல்லா மார்க்கம் மாதிரி இந்த மார்க்கமும். காசாவில் அமைதி திரும்பணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்ற எர்டோகன். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? இஸ்மாயில் ஹனியா இருக்கார்ல, ஹமாஸோட பொலிட்டிக்கல் பியூரோ சீஃப், அவர் படுகொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக சந்தித்த மிக முக்கியமான தலைவர்களில் முதன்மையானவர் தான் எர்டோகன். எர்டோகனை டர்க்கியில் போயிட்டு ஹனியை பார்த்துட்டு வந்த பிற்பாடு, அப்புறம் சில அமைப்புகள் சார்ந்து சந்திப்பு நடத்தின பிற்பாடு தான் ஈரானுக்கு போனார். புதிய அதிபர் பதவியேற்பு விழா சார்ந்து அந்த ஈரானில் வச்சு தான் அவரை கொண்டிருந்தாங்க. ஸோ எர்டோகனுக்கு இதனால் மிகப்பெரிய மனக்கசப்புங்க. கடைசியாக நம்மளை வந்து பார்த்தாரு, ஆனால் இப்போ அந்த மனுஷன் உயிரோடு இல்லை. ஹனியை நமக்கு அவ்வளோ க்ளோஸு, அவரை பயங்கரமாக வளர்த்து விடணும்னு நினச்ச நாடுகளில் துருக்கி பிரதானமான நாடு. அப்பேற்பட்ட நபர் இப்போ இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த மனுஷனை வெக்ஸாக இருக்கார். அதனால ஹனியக்கும் சேர்த்து வச்சு இந்த அப்பாஸ் இருக்கார்ல, இவரை நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்காரு எர்டோகன். இன்னொரு பக்கம் கவனிச்சிங்களா, துருக்கி பயணத்துக்கு முன்னாடி நம்ம அப்பாஸ் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திச்சிருக்காரு. அங்கே மாஸ்கோவுக்கு போயிட்டு அந்த சந்திப்பு முடிவில் புட்டினும் அவருக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காராம். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், ரஷ்யா உங்கள் கூடையே நிற்கும், உங்களை பாதுகாக்கும்னு அந்த மனுஷவர் இந்த பக்கம் இவ்வளோ வார்த்தைகளை அள்ளி தெரிச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புலப்பட்டிருக்கோம். பாலஸ்தீனை தாங்குகிற தூண்களாக துருக்கியும் ரஷ்யாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்குல்ல, இதை இஸ்ரேல் கொஞ்சமாக இழந்துட்டு வருது. இந்த விஷயம் அப்படியே இலைமறைவு காய்மறைவாக நடந்து
இப்போ வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரியே அந்த கான்ஃப்ளிக்ட் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அமெரிக்கா பற்றி நான் உங்களுக்கு சொன்னால் தான் தெரியுமா என்ன? அவங்களுக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம் பின்னாடி பெருசாக வரதா இருந்தால் யாரையும் கழட்டி விட தயங்கவே மாட்டாங்க. அந்த பட்டியலில் இஸ்ரேல் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆனால் இஸ்ரேலோட நிலைமை இப்போ கொஞ்சம் கவலைக்கிடம் தான். எதை வச்சு சொல்கிறேன்னா, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை இஸ்ரேலில் நிலவிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்துருப்பீங்களே, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட்டை அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரான நெத்தன்யாகு ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியிருப்பார் லிட்டரலாக. என்னங்க நீங்கள் சும்மா ஆன்டி இஸ்ரேல் மைண்ட் செட்லேயே பேசுகிறீங்கன்ற மாதிரி. நம்ம நாட்டில் சொல்லுவாங்களே, நீ ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவங்களால பதில் கருத்து சரியாக சொல்ல முடியலன்னா யுவர் ஆன்டி இண்டியன்னு. லிட்டரலாக அதே மாதிரி தான் ஆன்டி இஸ்ரேல் மைண்ட் செட்டில் பேசுகிறீங்க அப்படின்ட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு கேலண்ட்டை சொல்லி திட்டாப்புல. அதுக்கப்புறம் கேலண்ட் அந்த விஷயத்தை ரொம்ப எஸ்கலேட் பண்ணலங்க. அவரும் மைல்டாக விட்டார். ப்ரெஸ் மீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவர் சாதாரணமாக பேசினார், நம்ம நாட்டு மக்களை உஷாராக இருங்க, எந்நேரமும் எதுவும் நடக்கலான்னு சொல்லிட்டு. எதுக்கு அவங்க 2 பேருக்கு இடையில இந்த வாக்கியா தகராறுன்னு பார்த்தீங்கன்னா, சீஸ்ஃபயர் டீல் இருக்குல்ல காசா சார்ந்து, இதை உடனே கொண்டு வரணுன்றது தான் கேலண்ட்டோட மைண்டு. ஆனால் நெத்தன்யாகுவோட மைண்ட் செட் அது கிடையாது. நம்ம காசாவை ஃபுல்லாக முடிச்சு விட தானே கிளம்ப இறங்கணும், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதனால பேசிப்போம் அப்படின்றாரு. இதனால தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையே. இந்த நேரத்தில் இஸ்ரேல் நாடாளுமன்றம் இருக்குல்ல, அதுக்குள்ளே மிகப்பெரிய அமளினா நம்ம நாட்டு நாடாளுமன்றத்தில் ஏற்படும் பாருங்க, வெறும் சத்தத்தோடு நிற்குமே, அது கிடையாது. இந்த இஸ்ரேல் கொடி இருக்குல்ல, தேசிய கொடி, இது ப்ளஸ் இதை ஏந்தி இருக்க பதாகைன்னு பல மெட்டீரியல்ஸை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க, அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க. என்ன தெரியுமா அதில் ட்விஸ்ட்டு? ஆளுங்கட்சி தோற்றுருக்கு அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாமல். இதுக்கு அர்த்தம் என்ன புரியுதா? இஸ்ரேலை ஆண்டுகிட்டு இருக்க நெத்தன்யாகு தரப்பினர் இருக்காங்களே, அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. கூட்டணி கட்சிகளே பயங்கரமாக எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாடு இப்போ இருக்க பொருளாதார மந்த நிலையில் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, இவ்வளோ வாரம் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நாம் முந்தைய வீடியோவிலே கணிச்சிருந்தோம். பொருளாதார நிலைமை இப்படி இருக்கிறப்ப இஸ்ரேல் தொடர்ந்து போகிறது சரியில்லைன்னு. இது அப்படியே எக்ஸாக்டாக அங்கே பார்லிமெண்ட் வரைக்கும் இப்போ எதிரொலிச்சிருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்த ஒரு மசோதாவே தோற்கடிக்கப்படுதுன்னா அப்போ அவங்களே எந்த அளவுக்கு நம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. போகிற போக்க பார்த்தா நெத்தன்யாகுவை பிஎம் போஸ்ட்லேருந்து இறக்கி விட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேலண்ட் இருக்கார்ல, அவரத்துக்கு மேலே வச்சுருவாங்க போல இருக்கு. நிலைமை அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சது வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. இதுக்கப்புறமும் நெத்தன்யாகுவுக்கு எதிராக நிறைய பேர் திரும்ப போகிறாங்க, மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ போர் பதட்டம் நிலவர இந்த நேரத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் இஸ்ரேல் அதை இழந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்ல, அவர் இப்போ சில விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாப்படி, ஈரான் இந்த நேரத்தில் அடங்கி போகிறது தான் உங்களுக்கு நல்லது. இஸ்ரேல் மேலே மட்டும் நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏற்படுற விளைவுகள் இருக்குல்ல, ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். ரொம்ப 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 பயங்கரமானதாக இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணவே முடியாது, பார்த்துக்கங்கன்னு இவர் வழக்கம் போல் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அமெரிக்காவுக்கே கொஞ்சம் இப்போ அள்ளு விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஈரான் எப்படி அட்டாக் பண்ண போகுது இஸ்ரேல் மேலே அப்படின்ற ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் மொசாட்டாலையும் கண்டுபிடிக்க முடியல, சிஐஏவாலையும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரியாத பயத்தில் அமெரிக்காவும் இருக்குது, இஸ்ரேலும் இருக்குது. ஸோ இந்த ஒரு அதிருப்தி இருக்குல்ல, இதன் விளைவாக வந்து வெளியே விழுற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள்லாம். இது ஆக்சுவலாக கையாளாகாத தனம் அப்படின்லாம் யாரும் சொல்லி முத்திரை குத்திராதீங்க. நம்ம அவ்வளோ ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. என்ன நடக்க போகுதுன்ற அடுத்து தெரியாமல் ஒரு ட்விஸ்ட்டு அப்படியே பரபரன்னு போச்சுன்னா அப்போ ஒரு அதிருப்தி வரும் பார்த்தீங்களா, அதோட வெளிப்பாடு தான் இது. ரைட்டு. அடுத்து இந்த மனுஷனோட ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ உலகம் முழுக்க பரபரன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. இவர் கையில் தாங்க இருக்குது எல்லாமே. இந்த வாரை நம்ம இனிஷியேட் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லிட்டு இவர் நினச்சா ஈரான் இஸ்ரேல் அடிக்காது. ஆனால் இவர் மட்டும் அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு. இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தும், இஸ்ரேல் ஈரான் மேலே பதில் தாக்குதல் நடத்தும், போர் பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட இடத்துல இருக்க ஈரானோட சுப்ரீம் லீடர், அப்பேற்பட்ட இடத்துல இருக்க அலி கமேனி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காருங்க. அதை இப்போ முழுமையாக உங்கள் பார்வை கொண்டு வரேன். என்ன சொல்கிறாப்புல, இஸ்ரேல் உளவியல் போரை நடத்திக்கிட்டு இருக்கிறதா இவர் குற்றம் சாட்டுறாரு. ஆக்சுவலாக இதே கிளைமை தான் இஸ்ரேல் முதல்ல சொல்லியிருந்துச்சு. என்ன சும்மா தாக்க போகிறோம் அட்டாக் பண்ண போகிறோன்னு இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க, அடிக்கிறது வந்து உடனே அடிச்சு முடிக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஈரான் தான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை முன்னெடுக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அலி கமேனி சொல்கிறது, ஏமா நீங்கள் தான்ப்பா அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது ஈரானை பயன்படுத்துறதுக்காக நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்சுறவங்க நாங்கள் கிடையாது. ஏதோ மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவிக்கு வருமாமே, எல்லாம் சுற்றி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் சரி, அமெரிக்காவே வந்தாலும் சரி, நாங்கள் உங்களை அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. இது மட்டுமா, எங்கள் நாட்டுக்கு சாதாரணமான விடுதலை கிடைக்கல. இப்போ நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை எங்களில் பல பேர் முன்னாடி வாழ்ந்தாங்களே அவங்க சிந்தின ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைச்சது. புரட்சி செஞ்சு தான் நாங்கள் இந்த நாட்டுக்கு விடுதலையே பெற்று தந்திருந்தோம். அமெரிக்கா, பிரிட்டன், ஜியானிஸ்ட், இந்த ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அமெரிக்கா, பிரிட்டன், ஜியானிஸ்ட் அப்படின்றது இஸ்ரேல் அப்படின்ற பேரை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஈரானோட பெரிய தலைங்கள்லாம் ஜியானிஸ்ட் ரெஜிம் தான் சொல்லுவாங்க அதை.
அதான் இங்கே சொல்கிறாப்புல. ஸோ இஸ்ரேல்னு எடுத்துக்கங்க. இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் லைஃப் லாங் பயந்துக்கிட்டே இருக்கணுமா என்ன? எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும், பலமாக அடிக்க தெரியும்னு இவர் சொல்லியிருக்காரு. ஈரானை சரணடைய சொல்கிற மாதிரி தான் பல நாடுகளோட தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் எதுக்கு முதல்ல சரணடையணும்? தப்பு எங்கள் மேலே கிடையாது, இஸ்ரேல் மேலே தான். உங்களுக்கான திறமையை நீங்கள் ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுறீங்கன்னு சொல்கிறாரு. இது எப்போ ஏற்பட்ட வார்த்தைகள் தெரியுமா மக்களே? உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அமெரிக்கா அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தோணும்? எப்பா இராணுவத்தெல்லாம் வேறு லெவலு, உலகத்தில் மற்ற நாடுகள்கிட்ட இல்லாத அதிநவீன ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்ட இருக்கும், அந்த ஏஜென்ட்ஸ்லாம் சமப்பா. இது போல் தாட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருதுல்ல. இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம அமெரிக்கா போய் நேரில் பார்த்ததில்ல, ஆனால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்பிட்டு இருக்கோம்ல. ஸோ அவங்க ப்ரொபகண்டா சூப்பராக பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே முடிஞ்சு போயிடுச்சு. உலகத்திலேயே பெரிய நாடு அமெரிக்கான்னு நீங்களே நம்பிடுவீங்க. அப்பேற்பட்ட ப்ரொபகண்டா யுக்தி. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் அவர் இதை சொல்கிறாரு. உங்களுக்கான திறமை ரொம்ப அதிகன்ற மாதிரி நீங்கள் உலகம் முழுக்க மிகப்படுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நாங்கள் இது போலாம் ப்ரொபகண்டா பண்ண மாட்டோம். சத்தமே இல்லாமல் சாதிச்சுட்டு போகிற கூட்டம் நாங்கள். நேரம் வர்றப்ப உங்களுக்கு அது புரியுங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ இஸ்ரேலை ஈரான் அடிக்க போதில் அந்த நேரத்தை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இஸ்ரேலு அப்புறம் மேற்குலக நாடுகள் உங்களாலலாம் ஈரானை மிரட்ட மட்டும்தான் முடியும், எச்சரிக்கை மட்டும்தான் முடியும். வேறு எதுவும் உங்களால் ஆக்கப்பூர்வமாக செய்யவே முடியாது. விரைவிலேயே ஈரானோட வெற்றி இருக்குல்ல, இதை உலகமே தெரிஞ்சுக்கும். எதிரிகளை குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மனுஷன் திடுதிப்புன்னு போருகிறன்னு ஒன்று சொல்லி இல்லை ஒரு அட்டாக் நடத்துறது அதுலேயே முடிஞ்சிருவாங்க. ஆனால் முடிக்க மாட்டாங்களே, இன்னும் நம்மளை ஒரு மாதிரி பரபரப்போட உச்சத்திலே வச்சுருக்காங்க. எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவரோட கடைசி ஸ்டேட்மெண்ட்லேயும் அதான் வெளிப்படுது. ரைட்டு பா, இதெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு போர் பதட்டம்லாம் நீங்கி அமைதி திரும்பணும் அப்படின்னா எதனா தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. ஏற்கனவே ஹமாஸ் அமைப்பு சொல்லிடுச்சுல, பைடன் கொண்டு வந்து அந்த சீஸ்ஃபயர் ப்ரப்போசல் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா இஸ்ரேல் அதில் நிறைய கண்டிஷன்ஸை புதுசாக சேர்க்குதுன்னு சொல்லிட்டு, அந்த சீஸ்ஃபயர் சில மாற்றங்களோடு அந்த உடன்படிக்கை சார்ந்த கையெழுத்து இடப்படணும். அப்படி இடப்பட்டுடுச்சு அப்படின்னா காசா போர் இருக்குல்ல, அது நின்றுவாங்க. இந்த காசா போர் நின்றுட்டாலே இஸ்ரேலை ஈரான் அடிக்கிற முடிவு இருக்குல்ல, அதுலேருந்து ஈரான் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஈரான் இப்போ சொல்லிகிட்டே இருக்காங்களே, நாங்கள் இஸ்ரேல் அடிக்க போகிறோன்னு. இது ஆக்சுவலாக இஸ்ரேல் மேலே முன்வைக்கப்பட்ட ஒரு மறைமுக அழுத்தம் தான். இதுக்கு பயந்து இஸ்ரேல் மட்டும் அந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டாங்கன்னா போர் நின்ற காசாவில் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுறாங்களே, அது தடுத்து நிறுத்தப்படும். ஸோ யார் இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் மேலே இருக்கான்னு இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இஸ்ரேலுக்கு இப்போ நேரம் ரொம்ப குறைவாக இருக்குங்க. ஏன்னா அவங்க உடனடியாக முடிவு பண்ணி அந்த ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓகே குட். அப்படி இல்லைனா இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துறத கடவுள் நினச்சாலும் நிறுத்த முடியாது. இவ்வளோ பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷனுக்கு மத்தியில் இன்னொரு புதிய டென்ஷன் ஒன்று உதயமாகியிருக்கு. உலகம் அறிஞ்ச முகம் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசரான திரு சல்மான் அவர்கள், இவர் அமெரிக்கா கிட்ட இப்போ சில விஷயங்களை ஷேர் பண்ணதா ஒரு ஊடக தகவல் வெளியாகிருக்குங்க. என்ன ஷேர் பண்ணியிருக்காப்லையா? ஈரானால் தான் கொலை செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரா. ஏன்னா பொதுவாக இந்த அமைதி ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய புயலுக்கு பிற்பாடு ஒரு அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டதும் இல்லைனா போடப்படுற நேரத்தில் மற்ற நாடுகளோட பெருந்தலைகள் கொல்லப்படுவாங்க. இது வாடிக்கை தான். அதுபோல் இந்த முறை என் உயிர் காவு வாங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா இவர் அமெரிக்கா கிட்டே இப்போ புலம்பி தள்ளியிருக்காராம். இவர் ஏன் ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் அலறணும்? அவர் சவுதியில் இருக்கார், ஈரான் இஸ்ரேல் தானே விவகாரம் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் மக்களே ஒரு சூட்சமோ. இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்றா கிடையாது, ஓகேவா? அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் முளைச்சி நிற்கிது. உதாரணத்துக்கு உலகளாவிய இஸ்லாமிய நாடுகளை யார் வழிநடத்த போகிறது? இதில் தான் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் பல ஆண்டுகளாக இந்த ஒரு பனிப்போர் நீண்டுக்கிட்டே வந்துட்டுருக்கு. இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிரிகள்னா ஈரான் வெர்சஸ் சவுதின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த சவுதி இருக்குல்ல, இவங்க அமெரிக்காவோடு ரொம்ப ரொம்ப நெருக்கம். ஆனால் ஈரான் அமெரிக்கா கூட ஒட்டவே ஒட்டாது. இங்கேயே முட்டிக்கிச்சா? இதெல்லாம் தாண்டி இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியா சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருந்தாங்க. நீங்கள் எப்படிங்க பாலஸ்தீன மக்களை அடிக்கலாம், ஹனியை எப்படிங்க நீங்கள் கொலை பண்ணலாம், அது இதுன்னு அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அது போன வாரம். ஆனால் இந்த வாரம் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, இஸ்ரேலோடு துண்டிக்கப்பட்ட இந்த சவுதியோட உறவு இருக்குல்ல, அது திரும்ப மலர ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு காரணம்? சவுதிக்கு அமெரிக்கா கொடுத்த அந்த பெரும் அழுத்தம் தான். ஸோ இந்த விஷயங்கள் ஈரானுக்கு சுத்தமாக பிடிக்கலன்றது இப்போ கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஈரானை சவுதியை சேர்ந்து ஏதோ வேலை பார்க்க போகிறாங்க இஸ்ரேலுக்கு எதிரான்னு பார்த்தா சவுதி திரும்பவும் நாங்கள் இந்த பக்கமே நின்றுக்கிறோம்ப்பா, அங்கே வரலான்ற மாதிரி இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த உயிர் பயம் விஷயத்த அமெரிக்கா கிட்ட இவர் சொல்லியிருக்காராங்க. இந்த கலைபுரங்களுக்கு மத்தியில் இன்னொரு புதிய தகவலும் கிடச்சிருக்குங்க. இது ஆக்சுவலாக பத்திரிகை செய்திகள் அண்ட் ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான். நீங்கள் பார்ப்பீங்களே இஸ்ரேல் தரப்பு ஈரான் தரப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு அக்குமுலேட் பண்ணி தான் அதை கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா காசாவில் இருக்க பில்டிங்ஸ் அண்ட் டனல்ஸ் இதுக்குள்ளே நுழையிறதுக்கு இஸ்ரேலிய படை இப்போ ஆரம்பிச்சிருக்கான். பயப்படுறாங்களா லிட்டரலாக. இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் அங்கே இருக்க பாலஸ்தீன மக்களை மனித கேடயமாக பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க.
அதாவது இவங்களை தாண்டி நீ என்னை கொன்னுக்கு அப்படின்ற மாதிரி சோல்ஜர்ஸ் பண்ணுறதா ஒரு பெருந்தகவல் வெளியாகி இருக்கு. இது ஆக்சுவலாக இஸ்ரேல் மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சுன்னா இப்போ வரைக்கும் மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டு இப்போ பெருசாக விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை இருக்குல்ல, அது வரைக்கும் பெருசாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் மேலே ஏற்கனவே நிறைய களங்கம் விழுந்துட்டுருக்கு. இல்லை இது வேற புதிய களங்கமாக இப்போ விழ ஆரம்பிச்சிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இஸ்ரேலை எந்த நேரமும் அமெரிக்கா கழட்டி விடலாம்னு ஒரு கூட்டம் நிலவிக்கிட்டு இருக்குல்ல, இதில் உங்களோட கருத்து என்ன? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.